ஹலோ கைஸ், ஐம் முரு. ஆஸ்ட்ரோமஸ் இப்போ ரீசெண்டாக மெதுவாக சொல்லக்கூடிய நியூட்ரான் நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நியூட்ரான் நட்சத்திரம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிகப்பெரிய அளவுள்ள நட்சத்திரம் வெடிச்சு அழிஞ்சதுக்கப்புறம் நியூட்ரான் நட்சத்திரம் உருவாகும். எந்த அளவு மிகப்பெரிய அளவுள்ள நட்சத்திரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நட்சத்திரங்களின் நிறைய விட 8 மடங்குலேருந்து 30 மடங்கு நிறைய கொண்டுள்ள நட்சத்திரங்கள் வெடிச்சு அழிஞ்சதுக்கு அப்புறம் அது நியூட்ரான் நட்சத்திரமாக மாறும். நியூட்ரான் நட்சத்திரம் அதோட சைஸ் சிறிய அளவுள்ளதாக இருக்கும். நியூட்ரான் நட்சத்திரம் அதோட எடை நமது சூரியனை விட 1.5 மடங்கு அதிகமான எடையை கொண்டிருக்கும். நியூட்ரான் நட்சத்திரம் 1 மினிட்டுக்குள்ள பல முறை தன்னைத்தானே சுற்றி கொள்ளும் அப்படின்ட்டு ஆஸ்ட்ரோமஸ் மற்றும் சயின்டிஸ்ட் தெரிவிச்சிருக்காங்க. இதுதான் நியூட்ரான் நட்சத்திரம். இப்ப ரீசெண்டா ஆஸ்ட்ரோமஸ் ASKAP எனும் கிரவுண்ட் பேஸ்டு ரேடியோ டெலிஸ்கோப் மூலம் ASKAP J18390756 எனும் நியூட்ரான் நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த நியூட்ரான் நட்சத்திரம் நமது பூமியிலிருந்து 18,000 லைட் இயர் டிஸ்டன்ஸ்ல இந்த நியூட்ரான் நட்சத்திரம் அமைஞ்சிருக்கு. 1 லைட் இயர் கிலோமீட்டரை கன்வெர்ட் பண்ணா 9.46 ட்ரில்லியன் கிலோமீட்டர், அதாவது வெறும் 1 லைட் இயர் கிலோமீட்டரை கன்வெர்ட் பண்ணா 9 லட்சம் கோடி கிலோமீட்டர். நியூட்ரான் நட்சத்திரம் நமது பூமியிலிருந்து 18,000 லைட் இயர் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்கு. அப்புறம் எந்த லெவல் டிஸ்டன்ஸ்ல இந்த நியூட்ரான் நட்சத்திரம் அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த யூனிவர்ஸ்ல இந்த பிரபஞ்சத்துல எது ஸ்பீடா டிராவல் ஆகும்னா லைட் தான் ஸ்பீடா டிராவல் ஆகும். லைட்டோட ஸ்பீடு ஒரு செகண்டுக்கு ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் டிராவல் ஆயிருக்கும். லைட்டோட ஸ்பீட்ல நம்ம டிராவல் பண்ணி போனாவே இந்த நியூட்ரான் நட்சத்திரத்தை அடையிறதுக்கு 13,000 லைட் இயர்ஸ் ஆகும். ஏன்னா அந்த லெவல் டிஸ்டன்ஸ்ல இந்த நியூட்ரான் நட்சத்திரம் அமைஞ்சிருக்கு. ASKAP J18390756 இந்த நியூட்ரான் நட்சத்திரத்தோட டேட்டாவை ஆஸ்ட்ரோமஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டேட்டா மூலம் ஆஸ்ட்ரோமஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நியூட்ரான் நட்சத்திரம் ஒவ்வொரு 6.5 ஹவர்ஸுக்கு ஒரு முறை இந்த நியூட்ரான் நட்சத்திரம் தன்னைத்தானே சுற்றி கொள்ளுது, சுழலுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இதன் மூலம் இந்த நியூட்ரான் நட்சத்திரம் மெதுவாக சுழலக்கூடிய நியூட்ரான் நட்சத்திரம் இதை அப்படின்னு ஆஸ்ட்ரோமஸ் தெரிவிச்சிருக்காங்க. இந்த நியூட்ரான் நட்சத்திரத்திலிருந்து ரேடியோ வேவ்ஸ் வெளியிடப்படுது அப்படின்ட்டு ஆஸ்ட்ரோமஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட நியூட்ரான் நட்சத்திரத்துல இந்த நியூட்ரான் நட்சத்திரம் தான் மிக மெதுவாக சுழலுது அப்படின்ட்டு ஆஸ்ட்ரோமஸ் தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி அப்டேட் நீங்க பார்க்கணும், மறக்காம இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபைனல் அந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. See you.